அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு சோசியல் இஷ்யூஸ்ல என்ன கொஸ்டின் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். என்ன கொஸ்டின் இருக்கு அப்படின்னா, நமக்கு 2022 லாஸ்ட் கொஸ்டின் இது. சரிங்களா? லாஸ்ட் 15 மார்க். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அனலைஸ் வெதர் பாவர்ட்டி இஸ் த காஸ் ஆஃப் சைல்ட் லேபர் ஆர் சைல்ட் லேபர் இஸ் த காஸ் ஆஃப் பாவர்ட்டி. ஸோ பாவர்ட்டினால சைல்ட் லேபரா, சைல்ட் லேபர்னால பாவர்ட்டியா, அதை அனலைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு ஹெட்டிங் பாவர்ட்டி அண்ட் சைல்ட் லேபர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். இன்ட்ரடக்ஷன்ல என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாவர்ட்டி கம்பல்ஸ் ஃபேமிலிஸ் டு புஷ் சில்ட்ரன் இன்டு லேபர். ஸோ பாவர்ட்டினால என்ன ஆகுது? குடும்பங்கள் அவங்களுடைய குழந்தைகளை வந்து வேலைக்கு அனுப்புறாங்க. while சைல்ட் லேபர் denies எஜுகேஷன் அண்ட் சஸ்டெயின்ஸ் பாவர்ட்டி. சைல்ட் லேபர் ஆகிறவங்கனால என்ன பண்ண முடியல? கல்வி கற்க முடியல. இதனால பாவர்ட்டி அப்படிங்கிறது அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு போகுது. அனலைசிங் போத் ஆஸ்பெக்ட்ஸ் ஹெல்ப்ஸ் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் விஷியஸ் சைக்கிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். சரிங்களா? இது ரெண்டையும் நம்ம அனலைஸ் பண்றப்ப என்ன ஆகுது அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். பேசிக்கான ஒரு இன்ட்ரடக்ஷன் தான். அடுத்ததா பாத்தீங்கன்னா, இதுக்கு ரிலேட்டடான பாக்ஸ் கண்டென்ட். பாவர்ட்டி ஹெட் கவுண்ட் ரேஷியோ 11.28% இந்தியாவில் நித்தி ஆயோகோட டேட்டா படி, நித்தி ஆயோகோட மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் படி. அடுத்தது சைல்ட் லேபர் இன் இந்தியா அப்படின்னா 10.2 மில்லியன் 2011 சென்சஸ் படி. சரிங்களா? அந்த டேட்டாவை கொடுத்துட்டு அடுத்ததா பாவர்ட்டி இஸ் த காஸ் ஆஃப் சைல்ட் லேபர் அப்படிங்கிற இந்த கண்டென்ட்டுக்கு ஒரு 4-5 ஹெட்டிங். சைல்ட் லேபர் இஸ் த காஸ் ஆஃப் பாவர்ட்டி அப்படிங்கிறதுக்கு ஒரு 4-5 சைட் ஹெட்டிங் சப்போர்ட். அதுக்கப்புறமா விஷியஸ் சைக்கிள் ஆஃப் பாவர்ட்டி அண்ட் சைல்ட் லேபர் எப்படி ஒன்னோட ஒன்னு இன்டர்ரிலேட்டடா இருக்கு அப்படிங்கறத சொல்லி அதுக்கப்புறமா வே ஃபார்வர்ட் அப்படிங்கறத கொடுத்து முடிக்கணும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் எக்கனாமிக் நெசசிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஃபேமிலிஸ் என்ன பண்றாங்க? சில்ட்ரனோட இன்கம் பேஸ் அதை எதிர்பார்த்து இருக்காங்க. அவங்க வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஏர்னிங் ஹேண்டா வந்து செயல்படுறாங்க சில்ட்ரன். அடுத்தது லேக் ஆஃப் எஜுகேஷனல் ஆக்சஸ். பாவர்ட்டினால என்ன ஆகுது? என்ரோல்மெண்ட் கம்மி ஆகுது. இதனால டிராப் அவுட் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. சைல்ட் லேபரும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்றோம். சைல்ட் லேபர் இன்க்ரீஸ் ஆகிறதுனால டிராப் அவுட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்தது டெப்ட் அண்ட் பாண்டட் லேபர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஃபேமிலி டெப்ட் இருக்கிறது ஒரு முக்கியமான ஃபேக்டர். ஓகேங்களா? அவங்க வந்து ரீபேமெண்ட் பண்றதுக்கு பதிலா வேலைக்கு அனுப்பி விட்டுருவாங்க. இப்போ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த செங்கச்சூளை அந்த மாதிரியான இடங்கள்ல அதிகமா இருக்கு. அதுதான் இங்க பிரிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அடுத்தது கல்ச்சுரல் அண்ட் சோஷியல் அக்செப்டன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ சைல்ட் லேபரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த புவர் கம்யூனிட்டிஸ் ஒரு சில ஏரியாஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அதை நார்மலைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நார்த் இந்தியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வராங்க. இல்லை 15-16 வயசு பசங்களா தான் வராங்க. டீ கடையில் இந்த மாதிரி தான் வேலை செய்கிறாங்க. அதை நார்மலைஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு ஸ்கில்லா பாக்குறாங்க. எக்ஸ்ப்ளாய்டேஷனா பார்க்காம ஸ்கில்லா பாக்குறாங்க. ஸோ அது வந்து சோஷியல் அக்செப்டன்ஸ் அப்படிங்கிற ஹெட்டிங் கீழே நம்ம சொல்றோம். இதே சைல்ட் லேபர் இஸ் த காஸ் ஆஃப் பாவர்ட்டி அப்படிங்கிறப்ப டினைல் ஆஃப் எஜுகேஷன். ஓகேவா? எஜுகேஷன் இல்லாம போகுது. அதனால ஃபியூச்சர்ல என்ன பண்ண முடியல அவங்கனால? ஒரு லிட்ரஸி அப்படிங்கிறது இல்லாம போகுது. அவங்களுக்கு எம்ப்ளாய் பண்ணக்கூடிய ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது இல்லாம போகுது. அதான் லேக் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அவங்க பண்றது எல்லாமே அன்ஸ்கில்டு ஒர்க். ஓகேங்களா? டீ கடையில வேலை செய்யறது எல்லாமே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கரா இருந்தா கூட எல்லாமே அன்ஸ்கில்டு ஒர்க்கா பண்றாங்க. இது பர்சனல் growth ப்ரிவென்ட் பண்ணுது. ஃபியூச்சர்ல என்ன ஆகுது? அவங்களுக்கு கம்மியான சம்பளம், ஒரு நிலையான வேலையே இல்லாம போகுது. சரிங்களா? அடுத்தது இன்டர் ஜெனரேஷனல் பாவர்ட்டி, முக்கியமான பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ சைல்ட் லேபர்ஸ் என்ன ஆகுறாங்க? ஃபியூச்சர்ல புவரான அடல்ட் பீப்புளா மாறுறாங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்கிறப்ப அந்த சில்ட்ரனும் என்னதான் ஆகுறாங்க? பாவர்ட்டியில தான் பிறக்கிறாங்க. அடுத்தது நேஷனல் எக்கனாமிக் லாஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய பொட்டன்ஷியலா நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்கும் நம்ம கண்ட்ரில. டெமோகிராஃபிக் டிவைடன்ட் அப்படிங்கிறது இருக்கு. ஆனா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சைல்ட் லேபர் அந்த மாதிரியான வேலைகளுக்குள்ள போறப்ப ஒரு ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸ் நம்ம இழக்கிறோம் இந்தியா அப்படிங்கிற நாடு. இப்ப ஹியூமன் கேபிட்டல் டெவலப் ஆகாமையே போயிடும் இந்தியாவுல. அததான் இங்க சொல்ல வராங்க. சரியா? இப்போ பாவர்ட்டிக்கும் சைல்ட் லேபருக்கும் என்ன ஒரு தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத இந்த மாதிரி ஒரு ரெப்ரசன்டேஷனா நம்ம கொடுக்க முடியும். பாவர்ட்டினால சைல்ட் லேபர் ஏற்படுது. சைல்ட் லேபர் ஏற்படுறதுனால எஜுகேஷன் இல்லாம போகுது. எஜுகேஷன் இல்லாதனால ஸ்கில் டெவலப்மெண்ட் இல்லை. ஸ்கில் டெவலப்மெண்ட் இல்லாதனால மறுபடியும் அவங்க சின்ன சின்ன வேலைகள் செய்யறாங்க. லோ ஜாப்ஸா இருக்கு, இன்செக்யூர் ஜாப்ஸா இருக்கு, லோ வேஜஸா இருக்கு. அதனால மறுபடியும் பாவர்ட்டி தான் அங்க ரிசல்ட் ஆகுது. மறுபடியும் அவங்க குழந்தையும் சைல்ட் லேபரா போவாங்க. இந்த மாதிரி ஒரு விஷய சைக்கிளா இருக்கு அப்படிங்கறத நம்ம ரெப்ரசென்ட் பண்றோம். இதுக்கு என்ன வே ஃபார்வர்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நோ டிடென்ஷன் பாலிசி அப்படிங்கிறது எஜுகேஷனை டிராப் அவுட்ஸ் அதிகப்படுத்துது. ஓகேங்களா? நோ டிடென்ஷன் பாலிசியை வந்து ஸ்கிராப் பண்ணிட்டாங்க ஆர்டி ஆக்ட் 2019ல. அதை வந்து ஸ்டேட் கவர்மெண்டோட டிஸ்கிரிஷனுக்கு விட்டுட்டாங்க. நிறைய ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் அதை ஸ்கிராப் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப அப்படிங்கிறப்ப அதை கண்டினியூ பண்ணணும். இப்ப தமிழ்நாடு எல்லாம் கண்டினியூ பண்றோம். அதனால நமக்கு என்ரோல்மெண்ட் ரேட், டிராப் அவுட் ரேட்லாம் என்ரோல்மெண்ட் அதிகமாகவும் டிராப் அவுட் கம்மியாகவும் இருக்கு. அதெல்லாம் சொல்லலாம். சோஷியல் செக்யூரிட்டி, ஃபேமிலிஸ்க்கு சோஷியல் செக்யூரிட்டி கொடுக்கலாம். அதே மாதிரி எம்ஜிஎன் ரேகா கீழே நிறைய வேலை நாட்களை கொடுக்க முடியும்.
அடுத்தது பேரண்ட்ஸ்க்கு வந்து அவேர்னஸ் குடுக்கணும். சைல்ட் லேபர்னால என்ன இம்பாக்ட் ஏற்படும் அப்படின்னு சொல்லி. அதே மாரி சைல்ட் லேபரா இருக்கிறவங்கள ரெஸ்க்யூ பண்ணதுக்கு அப்புறமா அவங்களுக்கு ரீஹாபிலிட்டேஷன் குடுத்து ஸ்கில் டெவலப்மென்ட் குடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? ஏஜ் அப்ராப்ரியேட் கிளாஸ்ல கொண்டு போய் சேர்த்து விடணும் அப்படிங்கிறதுமே நமக்கு ஆர்டிஏ ஆக்ட்லயே சொல்லப்பட்டிருக்கும். சரியா? ஸோ பேசிக்கா நம்ம 2த்தோட காசஸ தெரிஞ்சிருந்தாலே நல்லா எழுதிறலாம் இந்த கொஸ்டின். ட்ரை பண்ணி பாருங்க. சரியா? தேங்க் யூ.